உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு புதன் ராகு சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் 77 நாட்களுக்கு இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனால வரப்போகுது. அந்த குரு பார்வை பெறக்கூடிய கிரகம் புதன் ராகு. குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அவர் புதனுடைய வீட்டில், அதாவது மிதுன ராசியில் இருந்து புதனை பார்ப்பது இன்னும் அதிர்ஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 144 வருஷத்துக்கு தான் ஒரு வாட்டி தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 77 நாட்கள். இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம். அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகம் உடனே ஒரு 30 நாள் 40 நாளில் பயிற்சி ஆகிடுவார். ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 77 நாள் எடுத்துக்க போகிறார். இது என்ன சார் பண்ணிடும் பெருசாக எங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான். நீங்கள் வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, வீடு விற்கிறீங்க, அதில் ஒரு பணம் வருது. தொழில் பண்ணுறீங்க, பணம் வருது. அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க, அதில் ஏதாவது ஒரு போனஸ், ஒரு ப்ரமோஷன் வருது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இந்த கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும், தொழிலில் மென்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்க முடியும், வேலைக்கு முயற்சி பண்ண முடியும், உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தான். நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் தான் உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள், காதலிக்கக்கூடியவர்கள், எல்லாத்துக்குமே காரணம் இந்த புத பகவான் தான். பேங்க் எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த புத பகவான். இந்த கிரகத்தோட ராகு பகவான் சேர்றார். இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அது சில நேரங்களில் சில ராசி என்பவர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த 3 கிரக சேர்க்கையினால இந்த 12 ராசி என்பவர்களுக்கு அடுத்த 77 நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த யோக பலனை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போறாரு, எந்தெந்த விஷயங்கள நீங்க சிறப்பாக இருக்க போறீங்க, எந்தெந்த விஷயங்களை கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சில ராசி என்பவர்கள் நல்லதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சில ராசி என்பவர்களுக்கு கெட்டதையும் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது, எதில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக 12 ராசி என்பவர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த 77 நாட்கள் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது? முக்கியமாக இந்த குரு புதன் ராகு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை, மிகப்பெரிய வளர்ச்சியையும், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மன மாற்றத்தையும் உடல் ரீதியான ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கான அதிகமான அமைப்புகள் இந்த 77 நாட்கள் இருக்கு. ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கை இருக்குது. அது முக்கியமாக தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான நெருக்கடி. நல்லா தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது, நஷ்டப்பட்டு கடன் வாங்கி செய்கிறவங்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நஷ்டப்படுறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, குரு 11ஆம் இடத்தில் இருக்காரு. தனாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு தனாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கடந்த காலத்திலலாம் மறந்துட்டு
சரிங்களா? கடந்த காலத்தில் அப்படி பண்ணிட்டேன் சார், இப்படி பண்ணிட்டேன் சார், இதனால் நஷ்டம் வந்துச்சு, அதனால் நஷ்டம் வந்துச்சு, இங்கே போயிடுச்சு, அங்கே போயிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் மறந்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி வளர்ச்சி அடையலாம், இருக்கிற பிரச்சனைலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு யோசிங்க. அந்த யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த 77 நாட்கள் இருக்குது. அந்த யோசனையை செயலாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பும் அடுத்த 77 நாட்கள் இருக்குது. சிம்ம ராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு போராத காலம் தான் இருக்குது. ஆனாலுமே அதுலேயுமே இந்த 77 நாட்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக நிறைய சிம்ம ராசி என்பவர்கள் கடன் பிரச்சனைலேருந்து வெளில வரலாம் சார். அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல் வேலையில் நெருக்கடி இருக்குது அப்படின்னா வேலை மாற்றம் செய்யலாம். வேலையில் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கையாகவும் இந்த 77 நாட்கள் இருக்க போது. அதே போல் நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் கடந்த ஒரு 6 மாதமாக அதிகமாக இருக்குது. வேலையில் ஏன்டா வேலை செய்கிறோம், எவ்வளோ பிரச்சனைலாம் சமாளிச்சிட்டோம், இப்போ நம்மளால் சமாளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் சில பேருக்கு வேலை போயிருக்கும். அதுவும் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்பு சிம்மராசி என்பவர்களுக்கு. கடந்த 3லேருந்து 6 மாதத்தில் வேலை போகாத சிம்மராசி என்பவர்கள் கிடையவே கிடையாது. இல்லை வேலையில் ஒரு நெருக்கடியாக இருந்திருக்கும், வேலையை விட்டுட்டு போயிடலாமா. சில பேர் வேலையை விட்டவங்களுக்குலாம் பயங்கரமான பிரச்சனை. இல்லை சார் வேலையெல்லாம் விடலை சார், கம்பெனி மூடிட்டாங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது, கம்பெனிலேருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க சார், நான் என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக அமையப்போது. நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போது நீங்கள் பழசை யோசிக்காமல் இப்போ உங்களுடைய முயற்சிகளை மட்டுமே யோசிங்க. வருங்காலத்தை யோசிச்சிங்க அப்படின்னா இந்த 77 நாளில் ஜெயிச்சிருவீங்க. அதே போல் நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு மன ரீதியான பாதிப்பு. அந்த மன ரீதியான பாதிப்பு என்ன பண்ணிக்கலாம், குடும்பத்தில் பயங்கரமான சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை முதல்ல அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கும். அம்மா அப்பா கூட சண்டை, எல்லார்கிட்டையும் சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இந்த 77 நாட்கள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. சண்டை போட்டுக்கிட்டே வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெளியில் எங்கேயாவது ஒரு 2 நாள் 3 நாள் வெளில எல்லாத்தையும் மறந்து வெளில போயிட்டு வந்தீங்க, இல்லை ஏதாவது ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மனம் கண்டிப்பாக மாறும். அதனால் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியோட வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்தே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு அமைப்பு. அது முக்கியமாக காதல் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த காதலில் வெற்றி, காதலில் உங்களுக்கு ஒரு காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே மாதிரி நிறைய பேருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள பாதிப்பு, நிறைய வயிறு ப்ராப்ளம் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு 6 மாதமாக அதிகமாக இருக்குது. அதனால் சில பேருக்கு பிரச்சனை, சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், சில பேருக்கு பிரச்சனை. ஏதோ ஒரு வகையில் உடல் ரீதியாக பாதிக்கப்படுறீங்க. அந்த நிலை மாறும். அதுவும் முக்கியம் வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மென்டலியும் டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஃபிசிக்கலாகவும் டிப்ரெஷனில் இருக்கீங்க. ஐயோ உடம்பு சரியில்லாமல் இருக்கே, நம்மளுக்கு சுகர் ஏறிட்டே போதே, உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னு ஒரு வகையில் போயிட்டுருக்கு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா என் பையன் சரியில்லையே, என் பொண்ணு சரியில்லையே, என் பொண்ணுக்கு வாழ்க்கை சரியில்லையே, என் மனைவி சரியில்லையே, என் குழந்தைங்களாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு இருக்குது. சில பேருக்கு பணத்தை எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஐயோ நம்மளுக்கு அந்த பணம் வராமல் போயிடுச்சா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நல்லா இருந்தவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையான பிரச்சனைகள்லாம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாக அதிகமாக இருக்குது. அந்த நிலை மாறுவதற்கான ஒரு அமைப்பு இந்த 77 நாட்கள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுவும் வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மெடிக்கேஷன் ப்ராப்பராக எடுத்துங்க. அதேமாதிரி முக்கியமாக கொஞ்சம் வெளியில் வாக்கிங் மாதிரி போகிறது, வெளியில் 4 பேரை சந்திக்கிறது, அந்த மாதிரி சந்திங்க. நிறைய பேருக்கு அப்படியே உள்ளே உட்காந்து டிப்ரெஷனில் இருக்கீங்க. அந்த நிலை மாறணும்னா நீங்கள் வெளியில் வந்தால் தான் மாறும். அந்த வெளியில் வாக்கிங் போகிறது, 4 பேரை சந்திக்கிறது, சரி ஏதாவது ப்ரோக்ராம் போகிறது, சினிமாவுக்கு போகிறது, இது மாதிரி வெளியூர் போகிறது, 4 பேரை பார்க்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா அது வயதானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தியையும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே போல் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும். அந்த நீங்கள் வெளில போகிறது என்ன பண்ணணும்னா சில விஷயங்களை யோசிக்க வைக்கும். யோசிக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் போயிட்டோம், இல்லை யாராவது ஒருத்தர் ஐடியா கொடுப்பாங்க. அதேமாதிரி ஓப்பனாக பேசுங்க. வெளில போய் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது மனசில் ஏதாவது பிரச்சனைங்க 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு இது மாதிரி இருக்குது, பணம் வர வேண்டியிருக்கு, இது மாதிரி ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி யார்கிட்டையும் மறைக்காதீங்க. மறைச்சிங்கன்னா தான் பிரச்சனை. அந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த 77 நாட்களில் நிறைய சேஞ்சஸ் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு கடந்த ஒரு 6 மாதமும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்திட்டீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நிம்மதியான சூழல் ஏற்படும், வராத பணம் வரும். நீங்கள் எந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக சேர்க்கையாக அடுத்த 77 நாட்கள் அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் குரு புதன் ராகுவுடைய சேர்க்கைக்கான பலன்கள். இது கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று, புதன் ஆட்சி உச்சம் பெற்று, மூலத்திரிகோணம் பலம் பெற்று, அதே போல் ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கு அப்படின்னா மிக சிறந்த யோகத்தையும் கொடுத்துரும். அதே போல் இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் இருக்கும்போது சில பிரச்சனைகளும் கொடுக்கும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பாவ கிரகங்களான சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு, சில நன்மைகளும் கொடுத்துருக்கு. அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா தசா புத்தி மற்ற கிரகநிலைகள்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்புல சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.